எல்லாருக்கும் வணக்கம். When the whale sleeps, a beautiful miracle begins. That's dragon fruit flower. We call the queen of the night. தமிழில் இந்த பூவை இரவின் ராணின்னு சொல்லுவோம். 3 years பேக் எங்களோட ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் வெங்கடேஸ்வரி செல்லமணி அவங்களோட ட்ரீம் இன்றைக்கி சாட்டா க்ரீனெக்ஸ் ட்ராகன் ஃபார்மாக உருவாயிருக்கு. வெல்கம் டு சாட்டா க்ரீனெக்ஸ். நம்மளோட ஃபார்ம் எங்கே இருக்குன்னா அஞ்சாங்கட்டளை, ஆலங்குளம் தாலுகா, தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மோரோவர் நாங்கள் ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வரைக்கும் எங்களோட சிறந்த அனுபவம் மிக்க டீம் வச்சு கம்ப்ளீட் ஃபார்மிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். லைக் வெரைட்டி செலெக்ஷன், நல்ல தரமான கட்டிங்ஸ் அண்ட் சாப்ளிங் சப்போர்ட், ஃபார்ம் செட்டப், கமர்ஷியல் ஃபார்மிங்க்கு ஏற்ற ஸ்ட்ரக்சர் பிளானிங், precision fertilizer management, cost-effective maintenance, finally sales and marketing support. என்னோட பேர் பழனிசாமி. நான் ஒரு 43 இயர்ஸாக ஸ்பைசஸ் ஃபார்ம் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபார்மில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு கோஆர்டினேட்டாக பண்ணி சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ட்ராகன் ஃப்ரூட்ஸோட இந்த ஃபார்மிங்கோட மொத்த ஏக்கர் எவ்வளோ இருக்கும்? 4 ஏக்கர் இருக்குது. 4 ஏக்கர். ட்ராகன் ஃப்ரூட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க? நாங்கள் தைவான் கிங் வச்சுருக்கோம், தைவான் பிங்க் வச்சுருக்கோம், சியாம் வெரைட்டி வச்சுருக்கோம், சி வெரைட்டி, அது மாதிரி ஜம்போ வெரைட்டி வச்சுருக்கோம். கமர்ஷியல் ஃபார்முக்கு இதுதான் பெஸ்ட். ஓகே சார், தேங்க்ஸ் சார். என்ன அடிப்படையில் கமர்ஷியல் வெரைட்டிஸை சூஸ் பண்ணியிருக்கீங்க? இது மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. அப்புறம் ஃப்ரூட் சைஸ் நல்லா இருக்குது. ரெண்டாவது இதோட பிரிக்ஸ், அதாவது ஸ்வீட்னஸ் ரெட் ப்ளஸ் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த வெரைட்டியை நாங்கள் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணி இந்த பிளான்டேஷன் பண்ணியிருக்கீங்க? ட்ரெல்லி சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். பட் நியூ ஃபார்மர்கள்லாம் ரிங் மெத்தடும் அதோட கூட ட்ரெல்லி சிஸ்டம் மெத்தடும் கூட பண்ணித்தர தயாராக இருக்கும். We recommend the right solution for the right place at the right cost to ensure long-term success. For example, குழி எடுக்கிறத பொறுத்தவரை மண்ணோட தன்மையை பொறுத்து டிராக்டர் மவுண்டர் ஹைட்ராலிக் ஏர்த்தாக்கர் யூஸ் பண்ணணுமா, இல்லை டிராக்டர் மவுண்டர் ஏர்த்தாக்கர் யூஸ் பண்ணணுமா, அதர்வைஸ் ஹேண்ட் ஏர்த்தாக்கர் யூஸ் பண்ணணுமா, ஆர் மேன் பவர் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஈல்டை பொறுத்தவரை ஸ்ட்ரக்சர், வெரைட்டி, கிளைமேட், மெயின்டெனன்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ட்ராகன் ஃபார்ம் செட்டப் ஸ்ட்ரக்சரில் ஸ்டாண்டர்டாக 2 மெத்தட் பண்ணுறோம். ட்ரெல்லிஸ் மெத்தட், ரிங் மெத்தட். ரிங் மெத்தடை பொறுத்தவரை 2000 பிளான்ஸ் பெர் ஏக்கர் பிளான்டிங் பண்ணுவோம். ஈல்டு வைஸ் 2 to 3 இயர்ஸில் 8 to 10 டன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4வது வருஷத்தில் இருந்து 12 டன்ஸ் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதையும் தாண்டி பெட்டர் மெயின்டெனன்ஸ் இருந்தால் மோர் தென் 12 டன்ஸ் எதிர்பார்க்கலாம். ட்ரெல்லி சிஸ்டமை பொறுத்தவரை 6000 பிளான்ஸ் பெர் ஏக்கர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஈல்டு வைஸ் 2 to 3 இயர்ஸில் 30 டன்ஸ் எதிர்பார்க்கலாம். 4வது வருஷத்தில் இருந்து மோர் தென் 36 டன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் மெத்தடில் ப்ரிசிஷன் ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். விவசாயத்தில் பிரச்சனை வந்த பிறகு தீர்வு காண்பது மட்டும் போதாது, அதுக்கு முன்பே தடுப்பு நடவடிக்கை எடுப்பதும் ரொம்ப முக்கியம். ஃபார்மிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்னா கண்டிப்பாக ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அவசியம். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு ஃபார்மிங்கில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் கரெக்ட் சிஸ்டம் இல்லாமல் லாஸ் ஆகிடுமோன்னு யோசிப்பாங்க, கரெக்ட் டீம் இல்லாமல் லாஸ் ஆகிடுமோ அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு எங்ககிட்ட என்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா, ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங்கில் சக்ஸஸ்க்கு மெயினாக தேவை கரெக்ட் பிளானிங், கரெக்ட் வெரைட்டி செலெக்ஷன், ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், எக்ஸிக்யூஷன் அண்ட் கண்டினியூஸ் மேனேஜ்மெண்ட். யூடியூப்பில் வீடியோ பார்த்து ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணலாமா, வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருந்து ஃபார்மிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுமான்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். சில பேர் அவங்களோட அனுபவத்தில் இருந்து பதில் கொடுத்துருப்பாங்க. எங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மிங் பண்ண முடியும்.
அதுக்கு நாங்களுமே ஒரு நல்ல உதாரணம். கரெக்ட் பிளானிங், டிரான்ஸ்பரண்ட் மானிட்டரிங், ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கண்டினியூஸ் சப்போர்ட் இருந்தால் ரிமோட் பிளேஸில் இருந்தாலும் ஃபார்மிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். That's why we are here, to make your farming journey successful. ஃபார்மிங் சர்வீஸ்னா என்ன மாதிரி ஃபார்மிங் சர்வீஸ்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? அதாவது ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸ் வேறு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, எனக்கு வந்து டிராகன் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் வந்து பண்ணணும்னு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? சாட்டா கிரீனெக்ஸ் ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மை பொறுத்தவரை நீங்கள் வந்து விரும்பினால் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் அதர் கண்ட்ரி அதாவது என்ஆர்ஐயாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சர்வீஸும் நாங்கள் ஃபுல் சர்வீஸும் பண்ணி கொடுப்போம். அதோட மார்க்கெட்டிங் உங்களுக்கு எல்லா மெயின்டெனன்ஸோட சப்போர்ட்டும் எங்கள் சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். கவர்மெண்ட் சப்சிடி சம்மந்தப்பட்ட என்ன மேட்ரு இருந்தாலும் அதை உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவோம். நீங்களும் டிராகன் ஃப்ரூட்ஸ் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா? உடனே டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் முருகேசன், ஐந்தாங்கட்டளை, சிவகாமிபுரம், தென்காசி மாவட்டம், ஆலவனம் தாலுகா. என்னோட வரைக்கும் வந்து காலையில் 6 மணிக்கு வந்து அலர்ட் பண்ணுவேன். பண்ணி என்னென்ன பணிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அலர்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நேரம் உள்ள வந்து லேபரோட வந்து செக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். நான் எதுவும் குறை இருந்தால் உடனே செல் மூலமாக அவங்களுக்கு இது பண்ணி கொடுப்பேன். அவங்க அதை உடனே இதை பாருங்கன்னு அதை பாருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அதே மாதிரி நாங்களும் கஷ்டப்பட்டு சொல்லி நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பேன். என் பேர் ராகேல். நான் காலைல 6 மணிக்கு இங்கே வருவேன். வந்து காலைல சுற்றி பார்ப்பேன். வேற கவாத்து இந்த சுற்றி பார்த்து இந்த பழுப்பு இதுவாக இருந்தால் வெட்டுவோம். வெட்டிட்டு பிறகு அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் 3 பேர் பதிவாக வேலை பார்ப்போம். இப்போ இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இதை வந்து எப்படிலாம் பராமரிக்கீங்க? இது வந்து பராமரிக்கிறது வந்து உள்ள களை இல்லாமல் களை பறக்கணும். கீழே வர கவாத்தில் வந்து ஒரு கவாத்து கூட அந்த 4 கம்பிக்கு மேலே விடக்கூடாது. அந்த கவாத்தை பூரா வெட்டுவோம். புல் இல்லாமல் பறக்கி வைப்போம். பிறகு கட்டுவோம். அந்த 4வது கம்பிக்கு வரையும் கீழே செடி சாய விடாமல் கட்டணும். கட்டி விடுவோம். பிறகு சுற்றி பார்ப்போம். ஒவ்வொரு ரேஸாக பழுப்பு இதுவாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் எடுத்து விடுவோம். எடுத்து விட்டு பராமரிப்போம். இது இந்த ஃபார்மில் நாங்கள் விளைய வச்சு எடுத்தது. இது வந்து தைவான் கிங்கு வெரைட்டி ரெட் ஃப்ளஷு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கர ஸ்வீட்னஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது. ஃப்ரூட் சைஸும் நார்மலாக நல்ல சைஸ் இருக்குது. எங்களுக்கு 400 கிராம்ஸ் வரை இப்போ வருது. இன்னி வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்னும் சைஸ் பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டியாக இருக்கு. நீங்களும் டிராகன் ஃப்ரூட்ஸ் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா? உடனே டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.